வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். டோட்டலா இதுல என்ன பார்க்கிறோம்? மனுஷனுடைய இன்செக்யூரபிள் அண்ட் அதாவது பாதுகாப்பற்றதும் நிலையற்றதுமான இந்த உலக ஜீவிதத்துல நிலையான ஒரு ஜீவிதத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு அறிவை கொடுக்கிற ஒரு சங்கீதமா தான் இருந்திருக்கு. அதாவது நமக்கு எல்லாரும் தெரிந்தது போல உலகத்துல பிலீவிங் கிரைஸ்ட் ஃபார் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை. அந்த கிறிஸ்துவின் மேல உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல மனுஷன் ஏன் நம்பிக்கை வைக்கிறான் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆரம்பத்துல இந்த சங்கீதம் என்ன சொல்லுது? ஆண்டவரே, தலைமுறை தலைமுறை எங்களுடைய அடைக்கலமானவர், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனா இருக்கு. மனுஷனை, அதாவது மனுஷன் ஒரு அற்பமான ஒரு ஜீவன். அந்த ஜீவனுக்கு முன்னாடியும் அதனால மனுஷனை நினைக்கிறது எல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்றத சொல்லிட்டு, ஆனா மனுஷனுடைய பாவத்தை நிமித்தம் அவனுக்கு உண்டாகிற அழிவு அது சீக்கிரம் ஒன்றுள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுல இந்த 12வது வருஷம் ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னன்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை இன்னும் அறிவு எங்களுக்கு போதித்தருளும். இந்த ஞான இருதயம் அப்படின்னு சொல்றது எதுக்குள்ளது? ஞானம் உள்ளது எதுக்குள்ளது? ஒரு மனுஷனுடைய முடிவு நாட்களை என்னும் அறிவுதான் ஞானம். நம்ம ஞானம் 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 சொன்னா ஏதோ ஒரு கல்விமயமான ஒரு நிலை, இல்லைங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த ஒரு உயர்ந்த ஒரு பண்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஞானம். ஆனா இந்த இடத்துல அந்த ஞானத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த ஞானம் தான் மனுஷனுடைய எண்ணங்கள் இருக்கு. ஆயுசு நாட்களை எண்ணக்கூடிய அறிவு தான் சரியான ஞானம். நம்ம எல்லாரும் சொல்லுகிறது போல ஞானம் அப்படின்னு சொல்றது இனி நமக்கு தெரியும். இனி இந்த இது மோசையினுடைய ஒரு ஜெபம் மற்ற எல்லா ஒரு இந்த சங்கீதத்தை ஒரு மோசையின் ஜெபமாகவும் சொல்லுவாங்க. அப்ப இதுல இந்த ஞான இருதயம் அப்படின்னு சொல்றத பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், பிலீவிங் கிரைஸ்ட் ஃபார் ரெசரக்ஷன் ஆகும். உயிர்த்தெழுதலுக்கு வேண்டி இயேசு கிறிஸ்துவில விசுவாசிக்கிற விசுவாசம். அப்ப உயிர்த்தெழுதலை வேண்டி இயேசுவில விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்கு எதுக்கு தேவைன்னுள்ளது தெரியணும்ல. வேற எதுவும் இல்ல, நம்ம ஆயுசு நாட்களையும் எண்ணிக்கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு தேவையா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் பயமுள்ள கத்தாவே திரும்பி வாரும், இதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியார்களுக்கு பரிதவியும், நாங்கள் எங்கள் வாழ்நாட்களில கலந்து மகிழ்படி காலையில எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின. அதாவது இந்த சங்கீதங்கள் எல்லாம் டோட்டலா சொல்லி வருகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போற கஷ்டங்கள், பிரயாசங்கள், நம்முடைய தப்பிதங்கள், அறிவியாமைகள், இதுகள்னால எல்லாம் தேவனுடைய கோபத்தினால உண்டாகிற தண்டனைகள். இப்ப இந்த இடங்களில் இருந்தெல்லாம் நம்ம தப்புனாதான் ஞான இருதயம் உண்டானா மட்டும்தான் ஆயுசு நாட்களை எண்ணக்கூடிய அறிவாகி அந்த ஞான இருதயம். இப்போ நம்ம நினைக்கிறோம் ஞான இருதயம் தன்னுடைய ஆயுசுனால அறிந்து இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது தெரியும், இவ்வளவு நாள்தான் நம்ம இந்த பூமியில நிச்சயிக்கிறோம் வாழ போறோம்ன்றது. அதனாலதான் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்து தன்னுடைய இஷ்டத்தாம் இல்லாம தேவ சித்தத்துக்கு எல்லாவற்றிலையும் ஒப்பு கொடுத்து தனக்கு முன்னாடி இருக்கிற அந்த ராஜ்யத்தை அவர் கைவிடாதபடி காத்து கொண்டார். அதே போல நம்மவும் சும்மா பாவம், தப்பும், தண்டனையும், அடியும் எல்லாம் வாங்கி துடிச்சிட்டு இருக்கக்கூடிய நமக்கு
நமக்கு இந்த ஞான இருதயம் இருக்குங்கன்னா நம்முடைய நாட்கள் எண்ணப்படக்கூடிய அறிவு நமக்கு இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், இந்த உயிர்த்தெழுதலின் ஜீவிதத்துக்கு நேராக நம்ம நடத்த முடியும். அதுதான் இதில் உள்ள நம்பிக்கையான இந்த சங்கீதங்கள். இந்த சங்கீதம் நம்ம அப்ப உயிர்த்தெழுதலுக்கு நேரான அந்த உயிர்த்தெழுதலின் விசுவாசத்துக்கு நேரான அந்த விசுவாச பாதையை பின்பற்றுவதற்கு நமக்கு தேவையா இருப்பது ஞான இறுதி அப்படிங்கிறத பார்க்கலாம். இனி உபாகமம் 32:29 வாசிக்கும். அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். இது மோசையோட ஒரு ஜெபம். மனுஷனுக்கு ஞானம் எது? ஏற்கனவே சொன்னேன், தன்னுடைய ஆயுசு நாட்களை எண்ணுவதற்கு தான் ஞானம். என்ன நாள் என்ன தெரிந்தால் அதுதான் ஞானம். இப்பதான் ஞானம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து இந்த பாடுகளை படும்போது அவர் தப்பிதங்கள் இல்லைங்க, உலக நம்ம மனுஷனை போல எந்த ஒரு தண்டனைக்கும் உரியவராயில்லாதபடி எல்லாவற்றிலையும் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அவருக்கு தெரியும் தன்னுடைய உலகத்துல எவ்வளவு நாள் இருப்போன்றுள்ளதும், எதுக்கு இருக்கிறோன்றுள்ளதும், எதுக்கு வந்தோன்றுள்ளதும், இனி என்னைக்கு இந்த வாழ்வு முடியும்ன்றுள்ளதும் அந்த அறிவு அவர்கிட்ட இருந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இந்த உலகத்தை மேற்கொண்டு உயிரோடு எழும்புறார். அதே போல உயிர்த்தெழுதல் வேணும்னா நமக்கும் நம்முடைய ஆயுசு நாட்களை என்னும் ஒரு உணர்வு, ஒரு உணர்வு மட்டுமல்ல அறிவு நம்மகிட்ட இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அப்படி வாழ முடியும்ன்றத இந்த பகுதியில இருந்து நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு யோபு 28:28 என்ன சொல்றாரு, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி என்று சொன்ன மனுஷரை நோக்கி ஆண்டவர் இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஞானத்தின் தெய்வ பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம்னு பார்த்திருக்கிறோம். அது நீதிமொழியில வாசிப்போம் ஒன்றும் இல்லை. அதனால இங்கேயும் யோபு என்ன சொல்றாரு, ஞானம் சொல்றது என்னது, தன்னுடைய ஆயுசின் முடிவை அறிகிற அறிவையும் உணர்வையும் அடைவதுதான் ஞானம். மறந்துடக்கூடாது. ஞானம் 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 சொல்லுவாங்க. உடனே என்ன ஞானம் அப்படின்னு கேட்டா நமக்கு அந்த கல்வி மயங்கள் இல்லைங்கன்னா புத்தி இல்லைங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஞானம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சொல்ல ஞானம் சொல்றது ஆயுசின் முடிவை அறியவும் உணரவும் செயல்படுகிறது தான் ஞானம். அப்போ இப்போ இது மோசையுடைய ஒரு ஜபமும் கூட. இன்னும் சங்கீதம் 39:4 என்ன சொல்லி, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரியப்படுத்தும். அப்ப ஞானம் இப்ப கொஞ்சம் கூட ஞானத்தை பற்றி தெளிவாயிருச்சு. இப்போ ஞானம் அப்படின்னு சொல்றது நமக்கு ஞான விருதம் எதுக்கு தேவை, நம்முடைய முடிவை நம்மவே தெரிஞ்சுவிட. இன்னைக்கு நமக்கு முடிவு நமக்கு தெரியாததுனாலதான் நம்ம இந்த பதட்டம், இந்த பயம், இந்த கலக்கம், இந்த சஞ்சலம், இந்த வியாகுலம், இந்த போராட்டம், இந்த எல்லாத்துக்கும் காரணம் நம்ம முடிவு நமக்கு தெரியாது. நம்ம எதுக்கு பெறணும் அது நமக்கு தெரியாது. எப்ப நமக்கு முடிவு உண்டாகும் அதுவும் நமக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையில நம்ம இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியுமோ அதுவும் நமக்கு தெரியாது. நமக்கு வைக்கப்பட்ட மரணத்தின் நாட்கள்னு அதுவும் நமக்கு தெரியாது. எந்த இது பார்த்தாலும் நம்ம வந்து பிளைண்ட். நம்ம ஒரு குருட்டு நிலைமையில குருடர்களை போல புரிதல் இல்லாம ஜீவித்துட்டு இருக்கோம். அந்த பார்வை நமக்கு உண்டாகவே இல்லை. அந்த பார்வை உண்டாகணும்ன்றதுதான் இந்த சங்கீதக்காரனுடைய விண்ணப்பமா இருக்கு. ஏன்னா நம்ம நிலையற்றவர்களா இருக்கும் வரைக்கும் பரிதாபமான ஒரு நிலையில தான் இருக்கும். ஆனா நமக்கு நம்முடைய ஆயுசின் முடிவு நமக்கு தெரியும். அப்படிங்கன்னா நம்ம நிலை உள்ள ஒரு ராஜ்யத்துல போனவுண்டுள்ள ஒரு எதிர்பார்ப்பும் ஆயத்தமும் ஒருக்கமும் உண்டாகும். அப்ப அந்த ஆயத்தமும் ஒருக்கம் உண்டாகிற நேரத்துல நம்ம என்ன செய்ய முடியும்,
செவ்வையான ஒரு வாழ்க்கையும் செய்ய முடியும். ஆயத்தமும் இல்லை, ஒருக்கமும் இல்லை. அதனால நமக்கு எதை பற்றியும் கவலையும் இல்லாத ஜீவிதத்துல எதை பற்றி, அதாவது மரணத்தை பற்றி, மரணத்தை புற உள்ள ராஜ்யத்தின் இந்த உயிர்த்தெழுதலுடைய ராஜ்யத்தினுடைய நன்மையை பற்றியும் நமக்கு தெளிவில்லாததுனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? பயத்தினால இருக்கிறோம், சஞ்சலப்படுகிறோம், கலங்குகிறோம். ஏன்னா நம்ம எங்க போறோம்னு நமக்கு தெரியாது, எது நமக்கு சொந்தம்னு நமக்கு தெரியாது, எதுவுமே நமக்கு புரியாத ஒரு புதிரான ஒரு ஜீவிதத்தை செய்துட்டு நம்ம எப்படி அதுல மேற்கொள்ள வேண்டுள்ள அறிவு இல்லாம இருக்கு. நான் இன்னைக்கு மெயினா உங்களுக்கு வச்சு ஞான இறுதி தாரோன்னு இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தினுடைய மறைபொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஞானம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் என்னும் அறிவு, ஆயுசு நாட்களுடைய முடிவை உணரும் உணர்வு, இதுதான் ஞானம். அது எப்போ உருவாகும்? கர்த்தருக்கு பயப்பட பழகும்போது. சும்மா எல்லாருக்கும் ஞான இறுதியம் உண்டாகாது. தேவனுக்கு பயப்படவும் தீமையை விட்டு விலகவும் ஒரு மனுஷன் தீர்மானம் பண்ணும்போதுதான் உண்டாகும். இது எதுக்கு வேணும்? நமக்கு உயிர்த்தெழுதல்ல பங்கு உண்டாகுது. இல்லாத உயிர்த்தெழுத பங்கு இல்லாம நித்திய ஜீவன்ல போகவும் முடியாது. அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு உருவாக்கணும்னு சொல்லி இந்த ஓய்வு நாளில கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிப்பதற்கு வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதிகளுடைய அடிஸ்தானத்துல நம்மையும் ஒப்பு கொடுத்து ஞான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை பார்த்து ஜெபிப்போம். என்னன்னா, கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் இதுக்கு துணையா வாசித்து நடத்தின நீதிமொழி 23:23 என்ன சொல்லி இருக்கு? அந்த ஞான இருதயத்தை சம்பாதிப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய என்னது? சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த ஞான இருதயம் உணர்வு நம்முடைய ஆயுசின் கடைசி நாட்கள் நமக்கு தெளிவுபடணும்னா சத்தியம் தேவையா இருக்கு, அதுபோல உபதேசம் தேவையா இருக்கு, புத்தி தேவையா இருக்கு. அப்ப அந்த சத்தியம், உபதேசம், புத்தி மூணு நமக்கு தேவையான ஒண்ணு. எதுக்கு? ஞானம் இருதயம் நமக்குள்ள உண்டாகும். அதை கற்று தரும்படியா நம்ம தெய்வ சமூகத்துல நாம் ஜெபிப்போம். எனக்கு ஞான இருதயம் உண்டாகணும், சத்தியத்தை வாங்கணும், அதுபோல உபதேசத்தையும் புத்தியும் கூட வாங்கணும். சத்தியம், உபதேசம், புத்தி. இன்னைக்கு ஏன் ஓய்வு நாள் தோறும் உபதேசிக்கிறோம்னா இந்த ஞான இருதயம் உண்டாகும். ஆனா ஞான இருதயத்தை பற்றி நம்ம யாரும் அறிவில்லை. நம்ம ஞானம் எல்லாம் வேணும்னு சொல்லுவோம். நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா உலகத்துல சம்பாதிப்பதற்கு ஞானம் வேணும். ஏன்னா அப்படியே இருக்கு, ஞானம் உள்ளவன் சூரியவனா இருப்பான் உள்ளது இருக்கு. அதனால சம்பாத்தியம், கல்வியில திறமை, இதுல எல்லாம் உண்ட அறிவினுடைய முதிர்ச்சி தான் ஞானம். அப்போ அந்த ஞானத்தினுடைய தெளிவு மட்டும் இதுதான் உள்ளது. நானும் இன்னைக்கு நான் யோசித்தேன், அதை தியானித்த போதுதான் உள்ளது. நம்முடைய ஆயுசு நாட்கள்ல எண்ணக்கூடிய அறிவும் முடிவை உணரக்கூடிய நிலையும் எனக்கு உண்டாகும். அது எப்போ உண்டாகும்? சத்தியம், உபதேசம், புத்தி நமக்குள்ள நிறைத்திருக்கும் போது. சத்தியம், உபதேசம், புத்தி. சத்தியத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் நம்ம நிறைக்கும் போதுதான் ஞானம் நமக்குள்ள வளரும். அந்த தன்மையை தேவன் நமக்கு தரும்படியா